21வது ஜோதிட பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது பேராசிரியர் யோகராம் சங்கர் ஐயா அவர்களையும், நிறுவனர் ஐயா அவர்களை உங்களுடைய பரத்த கலதோஷத்திற்கிடையே வருக வருக என்று சிவகங்கை மையத்தின் சார்பில் அழைக்கிறோம். ராம கணேசன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். ரகுராமன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பழனியப்பன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தற்போது ஐயா அவர்கள் உரையை தொடங்குவார்கள். செயலர் ஐயா கைலாசி வி மோகன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமது சிவகங்கை சீமை ஒரு வீரம் விளைந்த புண்ணிய பூமி. இது மன்னர்களால் ஆளப்பட்ட தியாகம் நிறைந்த ஒரு பூமி. இந்த பூமியில் கால் பதித்திருக்கும் உங்களுக்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் கண்டிப்பாக இந்த பூமியுடன் ஒரு தொடர்பு இருந்திருக்கும். நமது நிறுவனத்தின் மன்னர் ஐயா நிறுவனர் ஐயா அவர்களையும் எதுக்காக நான் மன்னர்னு சொல்கிறேன்னா, ஒரு மன்னருக்கு உள்ள கடமை என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு மன்னருக்குள்ள கடமை என்ன? தன்னுடைய குடிமக்களை வந்துட்டு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் கரெக்டாக காப்பாற்றுறது தான் ஒரு மன்னருடைய கடமை. இப்போ நமக்கெல்லாம் என்ன கெடுதல் வந்துடும்? நமக்கு என்ன கெடுதல் வரும்? கிரக சூழ்நிலைகளால் நமக்கு சில கெடுதல்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ சனி பெயர்ச்சினால் வரக்கூடிய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு நம்ம ஐயா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கெல்லாம் புத்தகங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகங்களை நீங்கள் படிச்சிருக்கீங்க. நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சனி பெயர்ச்சி இல்லை சனி கிரகத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம ஐயா சொல்லி கொடுத்த சில விதிமுறைகளை கடைபிடித்தாலே போதும், நம்மெல்லாம் அந்த பாதிப்பிலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ நம்ம மன்னர் நிறுவனர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கெடுதல்களில் இருந்து நம்மளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்க. சரியா? அதனால தான் அவரை நான் மன்னர்னு சொன்னேன். மன்னர் எப்பவுமே தன் குடிமக்களை வந்துட்டு கண்ணை இமை போல் காப்பதில் வல்லவர். சரி, மன்னர் மட்டும் நல்ல விதமாக செயலாட்டினா ஏதாவது பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு ஒரு மந்திரி சபை வேணும். மந்திரி சபை யார்? நம்ம மந்திரி நம்முடைய செயலர் ஐயா அவர்கள் தான். அவங்களுக்கு துணை செய்கிறதுக்காக குழு நம்ம சிவராம கணேசன் ஐயா, பழனியப்பன் ஐயா, ரகுராமன் ஐயா, இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உதவி செய்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பூமி மன்னர் ஆண்ட பூமி. வேலுநாச்சியார் அம்மா கதையை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய மருதுபாண்டியர் அவர்களுடைய கதைகள் பற்றினா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை சொல்லணும்னா, என்னுடைய நண்பர் பழனியப்பன். இந்த ஜோதிடத்துக்குள்ளே என்னை தள்ளிவிட்டது ஐயா பழனியப்பன் ஐயா. அவர் தான் என்னை வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ராமநவமி. அதனால் ராமநவமியை பற்றி, ராமரை பற்றி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். ராமர் ஒரு தர்மவான். தர்மத்தை பற்றி மட்டும்தான் அவர் இந்த உலகத்துக்கு போதிச்சிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு தந்தை தாய்க்கு மரியாதை கொடுக்கணும். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமில்ல? ராமர் ஐயா வந்துட்டு அதை ராமர் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை அப்படியே பரிபூரணமாக கடைபிடிச்சதுனால தான் இன்றளவும் அவங்க தெய்வமாக வழிபடுறாங்க. என்ன பண்ணாங்க? அவங்க பெற்ற தாய் கோசலையை விட கைகேயி அம்மாட்ட தான் அதிகமான பாசமாக இருந்தாங்க. கைகேயி ஒரு சிறந்த ஜோதிடர். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? கைகேயி ஒரு சிறந்த ஜோதிடர். யாருக்கெல்லாம் தெரியும்? ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் ஒருத்தரும் சொல்லலையே. இதிகாசங்கள் படிச்சிருக்கீங்களா? கைகேயி அம்மா சிறந்த ஜோதிடர் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும், நான் இன்னாருக்கு இப்படி தான் மனைவியாக போவேன், எனக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்கும், நான் யார் மேலே பாசம் வச்சுருப்பேன், எல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். அவங்க ஏன் ராமனை காட்டுக்கு அனுப்புனாங்க, எதனால் பண்ணாங்க, இந்த விஷயங்கள்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும். தசரதர் குறித்த அந்த முகூர்த்த நாளில்
ராமர் பட்டாபிஷேகம் செஞ்சிருந்தார்னா அவருக்கு முடிவு அப்பயே நிகழ்ந்திருக்கும். அதுக்காக அந்த அம்மா எடுத்த கடினமான முடிவு என்னென்னா, தான் பெற்ற குழந்தையே பலி கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய தாலியை பற்றி அவங்க வந்துட்டு கவலைப்படலை. ஏன்னா ராமரை காட்டுக்கு அனுப்புனா தசரதர் வாழ மாட்டார். அதே சமயத்தில் தன்னுடைய மகனையும் பலி கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா பரதனை வந்துட்டு பட்டம் ஏற்க சொல்லிட்டா என்ன ஆகும்? பரதன் இறந்து போயிடுவான். ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. யார் மேலே பாசம் வச்சுருக்காங்க? ராமர். ஏன்னா ராமர் ஒரு ஒழுக்க சீலர். அதனால தான் ராமர் மேலே வந்து அதிகமான பாசம் வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் ராமருக்கும் தெரியும் கைகை அம்மா பற்றி. அதனால் அந்த அம்மா சொன்ன உடனேயே ஏன் எதுக்குன்னு கேட்கல, அப்படியே கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னாச்சு, ராவணன் வந்துட்டு சீதை அம்மாவை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம நிறையாவில் படிச்சிருப்போம், புஷ்பக விமானத்தில் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. ராவணன் வந்துட்டு புஷ்பக விமானத்திலாம் தூக்கிட்டு போகலை. அப்படியே அந்த அவங்க தங்கியிருந்த அந்த பருவத்தை அப்படியே தூக்கிட்டு நேராக இலங்கையில் போய் வச்சிட்டாங்க. இந்த அம்மா போகும்போது உங்களுக்கு தெரியும், கீழே வந்துட்டு அவங்களுடைய அணிமணிகள் எல்லாம் கீழே தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் 2 வானர அமைப்புகள், அதாவது வானரங்கள், அதாவது சுக்ரீவன் அனுமார் 2 பேரையும் சொல்லலாம். ஆமாம், ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். எப்பெல்லாம் ராமரையும் ராமாயணத்தை பற்றி நம்ம பேசுகிறோமோ அப்போல்லாம் அங்கே யார் இருப்பா? ஆஞ்சநேயர் இருப்பார். இப்போது உங்களுக்குள்ள எங்கேயாவது ஆஞ்சநேயர் உட்காந்து நம்ம சொல்கிறதையும் இவங்க எல்லாம் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு மானசீகமாக ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ராமாயண கதையில் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான், அதை என்ன வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான். என்ன பண்ணுறாங்க, சீதையம்மா வந்துட்டு இது ராவணனை தூக்கிட்டு போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் இவர் நேராக கிஷ்கிந்தைக்கு வராரு. கிஷ்கிந்தைக்கு வந்த உடனே அங்கே சுக்ரீவன் அவங்க 2 பேரையும் பார்த்து பயந்துக்கிட்டு ஓடிட்டான். ஓடிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆஞ்சநேயரை பார்த்து நீ என்னன்னு போய் கேட்டுட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. சரி, ஆஞ்சநேயர் வராரு. வந்து 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க, முரண்பாடே வடிவமைத்து வந்திருக்கும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன முரண்பாடு? உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது தேவகுமார்கள் போல் இருக்குது. ஆனால் 2 பேரும் காவி ஆடை, அதை மர ஊடி வச்சுருக்கீங்க. அதே நேரத்தில் கையில் வந்துட்டு வில் அம்பு வச்சுருக்கீங்க. துறவிக்கு இது அழகு இல்லை. அதே நேரத்தில் துறவியாக இருக்கிறவங்களுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது. ஆனால் உங்கள் முகத்தில் நிறையா துன்பங்கள் இருக்குது, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனேயே ராமருக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அவர் கேட்குறவர் ஒரு சிறந்த அறிவாளி. அப்போ அவரை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதான் லட்சுமண்ட சொல்கிறாரு, லட்சுமணா உன் கோபத்தை எல்லாம் இந்த ஆப்போசிட் பார்ட்டியில் காமிச்சிடாத, அந்த ஆள் ரொம்ப நல்ல ஆள் மாதிரி தெரியுது, கரெக்டாக பார்த்து நீ வந்துட்டு அவரை என்ன சொல்கிறாருன்னா, ராமர் வந்துட்டு லட்சுமண்ட பார்த்து பதனமாக பேசிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, லட்சுமணன் வந்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அந்த அணிகளெல்லாம் கொண்டாந்து ராமர்கிட்டையும் லட்சுமண்டையும் காமிக்கிறாங்க. காமித்த உடனேயே எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா லட்சுமண்ட காமிக்கிறாரு. இது யார் வீட்டு பார்ப்பான்னு காமிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அம்மாவுடைய காலணி மட்டும்தான் லட்சுமணனுக்கு அடையாளம் தெரியுது. ஏன் காலணி மட்டும் அடையாளம் தெரியுதுன்னா, தினந்தோறும் லட்சுமணன் தன்னுடைய அண்ணா அன்னிக்கு வந்துட்டு பாத பூஜை பண்ணுவார். நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். எவ்வளோ பெரிய ஒழுக்கம்! தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை அம்மாவாக கருதினார். இது எவ்வளோ பெரிய ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குது அந்த ராமாயணம். ஆமாவா இல்லையா? இந்த காலத்தில் என்னென்னமோ இது பண்ணுறாங்க. ஆனால் ராமாயணத்தில் தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை அன்னையாக கருதுனது அது ராமாயணத்தில் பக்காவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் நகையெல்லாம் பார்த்துட்டு ராமர் வந்துட்டு ரொம்ப துக்கப்படுறார். ஆமாப்பா, என்னுடைய மனைவியோட நகைகள் தான் அப்படின்னு. உடனே சுக்ரீவன் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எப்போவுமே கொடுத்து வாங்கிறது தானே. சுக்ரீவன் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அவருடைய மனைவியை அவங்க அண்ணே கவர்ந்துட்டார். யார்? வாலி.
வாலிக்கு ஒரு வரம் இருக்குது. என்னென்னா, அவர் ஒரு மாலையை எடுத்து போட்டுக்கிட்டாருன்னா, அதான் இந்திரன் கொடுத்த மாலை, ஆப்போசிட் பார்ட்டியோடைய வலிமையெல்லாம் இவருக்கு வந்துடும். அப்போ எப்போவுமே இவர் கொஞ்சம் பெரிய ஆள், மற்றவங்களோட நோஞ்சான அடிக்கிறது சும்மா சிம்பிள் வேலை தானே. ஒரு படத்துலனா வடிவேலு, நடிகர் வடிவேலை தூக்கி போட்டு அடிச்சுட்டு கடைசியில் வடிவேல் சொல்லுவார்ல, அடி வாங்கினதுக்கு நான் தாண்டா கோப்பையை வாங்கணும்னு. அந்த மாதிரி வாலி வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டியை விட அதிகமான வலிமை படைத்தவராக மாறிடுவார். இதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. என் அண்ணன் வந்துட்டு பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனேயே ஆப்போசிட், அதாவது ராமருடைய வலிமையை செக் பண்ணி பார்க்கணும். எப்போவுமே நம்ம வந்துட்டு நம்முடைய காரியங்களை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய திறமையை நம்ம சோதித்து பார்க்கணும். எப்படிப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் சரி தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் நல்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், உனக்கு வீடு சூப்பராக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் ஆரம்பித்த மணிக்கு இருப்பார். அவர் கட்டின வீடு 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே இதாகி போயிடும். அப்போ நம்முடைய காரியங்களை யார்கிட்ட கொடுத்தாலும் நல்ல யோசனை பண்ணி ஆராய்ஞ்சு கொடுக்கணும். இப்போது சுக்ரீவன் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ராமருடைய வலிமைனா தெரியாது, என்னன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்ன உடனே ராமர் என்ன பண்ணுறாருன்னா, ஆச்சா மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆச்சா மரத்தை ரம்பத்தால் கூட அறுக்க முடியாது, ரொம்ப கடினமான மரம். அது மாதிரி 7 ஆச்சா மரம் வரிசையாக இருக்குது. அந்த 7 ஆச்சா மரத்தையும் ஒரே அம்புனால் தொலைச்சிட்டு வந்தால் உங்கள் அண்ணன் பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சுக்ரீவன் வந்துட்டு லட்சுமண்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயே நம்ம ராமர் என்ன பண்ணுறாரு, சிம்பிள் மேட்ரு. ஏன்னா அவருக்கு இதுனா வந்து சாதாரண விஷயம். அழகாக வந்துட்டு 7 ஆச்சா மரத்தையும் அப்படியே தொலைச்சிட்டு வந்துட்டு அந்த அம்பு மறுபடியும் அவருடைய அம்பார தூணிலே வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மந்திரங்களை சொல்லி ஏவி விட்டது அந்த அம்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே நான் செட்டில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாலியை வந்துட்டு ராமர் இது பண்ணிட்டார். அப்போ வாலி கேட்குறாரு, ராமா நீ தெய்வீக பிறவியாச்சே, நீ ஏன்பா நீ மறைஞ்சிருந்து கொண்ட அப்படின்னு சொன்ன உடனே அவர் ராமர் சொல்கிறாரு, நீ வந்துட்டு ஒரு வரத்தினால எப்போவுமே பெரிய ஆளாக இருக்க, அது உனக்கு சரியில்லை. அதே சமயத்தில் தம்பி மனைவியை வந்துட்டு நீ மகளாக கருதணும், அதை நீ தாரமாக கருதுனது மிகப்பெரிய தப்பு, அதனால தான் உன்னை கொல்ல வேண்டியதாகி போச்சு அப்படின்னு ராமர் வந்துட்டு கடைசியில் வாலிக்கு முக்தி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவருங்க சீதையம்மாவை தேடி எல்லாரும் அங்கங்கே தேடி போகிறாங்க. அப்போ ஆஞ்சநேயருடைய திறமையை பற்றி ராமருக்கு தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய கணையாளியை கலட்டி ஆஞ்சநேயர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆஞ்சநேயா நீ கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய மனைவியை கண்டுபிடிச்சிருவ, இந்த கணையாளியை காமிச்சாதான் உன்னைய நம்புவாங்க. ஏன்னா அந்த அம்மா என் தம்பியவே நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சுமணனை சீதையம்மா நம்பாத விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? லட்சுமணனை சீதையம்மா நம்பலை. என்னன்னா மாரீச்சன் வந்துட்டு அந்த மானா மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ராமர் வந்துட்டு கொல்ல போகிறாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, அம்பை விட்டுட்டார். அவன் சாகும்போது அப்பையே மிமிக்ரி பண்ணிட்டு சாகிறான். என்ன மிமிக்ரி பண்ணுறான், ஐயோ லட்சுமணா, ஐயோ சீதா என்னை காப்பாற்று அப்படின்னு மிமிக்ரி பண்ணுறான். பாருங்கள், அந்த காலத்திலே மிமிக்ரி பண்ணியிருக்காங்க. பண்ண உடனேயே சீதையம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாகி போச்சு. அவங்க சொல்கிறாங்க லட்சுமண்கிட்ட, லட்சுமணா உன் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை போட்டிருக்கு, போய் போய் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே லட்சுமணியை சொல்கிறாரு, அம்மா என் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அவருக்கு ஒன்றுமே ஆயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீதையம்மா நம்பலை. நீ உன் மனசில் வேறு ஏதோ என்ன வச்சுருக்க அப்படின்னு சொன்ன உடனேயே லட்சுமணனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் இந்த விஷயத்துக்கு நீ இங்கேயே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நீங்கள் தயவு செஞ்சு நான் போகிற கோட்டை மட்டும் தாண்டி வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ராமர் தேடி போகிறாங்க. அதுக்குள்ளே இடையில வந்துட்டு இவர் ராவணன் தூக்கிட்டு போயிட்டார்ல, இதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா லட்சுமணனையே நம்பலை, ஒன்றையும் நம்ப மாட்டாங்க, அதனால் இந்த கணையாளியை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன பண்ணாச்சு, ஆஞ்சநேயர் வந்து நேராக அசோகவனம் வந்துடுறாரு. எங்கே, இலங்கையில் வந்துட்டு அந்த கணையாளியை காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே சீதையம்மாவுக்கு வந்துட்டு ஓகே இது நம்முடைய வீட்டுக்காரருடைய ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு அவங்கள்ட்ட விஷயம் நான் சொல்கிறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அம்மா நீங்கள் வந்துட்டு சொன்னீங்கன்னா இந்த மரத்தை ஒரு குச்சி மாதிரி உடச்சி தரேன், இதில் உட்காந்துக்குங்க, நான் அப்படியே கொண்டாந்து எங்கே உங்கள் வீட்டுக்காரத்தை கொண்டாந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில்
நம்ம இந்த இப்போ சில பள்ளிக்கூடத்தில் நடக்குது பாருங்க, என்ன சொல்லுவாங்க, உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, நீ வான்னு சொல்லி குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தைகளை கடத்திட்டு போகிற விஷயங்கள்லாம். இது எதுக்குன்னா, அவங்க அப்பா பேரை சொன்னையோ இல்லை அவங்க அம்மா பேரை சொல்லியோ உடனே போயிட்டா கடத்திட்டு போயிடுவாங்க. ஆஞ்சநேயர் வந்துட்டு ராமருக்கு பிரியமானவர் தான், எல்லாம் தெரிஞ்சாலும் சீதையம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எப்படி இன்னொரு ஆடவன் என்னையை கடத்திட்டு வந்தானோ அதை அவனை கொன்னுட்டு என் கணவர் வந்துட்டு என்னைய கௌரவமாக கூட்டிகிட்டு போனோம். உன்னைய நம்பி அப்படி நான் உன்னை நம்பி வந்தேன்னா என் கணவருக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, என்னதான் நம்ம சொந்தக்காரவங்க பேரை சொன்னால் கூட யாரையும் நம்பி நம்ம போயிடக்கூடாது. அப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி குற்றங்கள் இப்போ நிறையா நடக்குது. அதனால் உங்கள் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் சொல்லி வளங்க, சரியா? ராமாயணத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க, யாராக இருந்தாலும் நம்பி போயிடாதீங்க அப்படின்னு, சரியா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஆஞ்சநேயர் அப்படியே இலங்கையை சுற்றி பார்க்க போகிறார். ஒரு சிறந்த உளவாளிக்கு என்னென்னா, ஒரு நாட்டுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறணும். இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னா, இலங்கையோடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. இதுதான் ஒரு சிறந்த உளவாளிக்கு உள்ளது. இப்போ நம்ம நாட்டுடைய உளவாளி இன்னொரு நாட்டில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, உளவு பார்ப்பாங்க. அந்த நாட்டுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, எதை அடித்தா அவனை காலி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை ராமாயணம் அப்பயே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த அரக்கர்களுடைய பலவீனம் என்ன, தண்ணி அடிப்பாங்க, எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் அவங்களுக்கு இருக்குது. பலம் என்ன, அரக்கர்கள் உடல் வலிமை அதிகமாக உள்ளு, மூளை வலிமை கிடையாது. அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி ஆனாலும் எல்லா ரூமையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து கிளம்பி அரசனுக்கு சமமாக பேசி நேராக எங்கே சொல்கிறாங்க, ராமர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஞ்சநேயருக்கு பேர் சொல்லின் செல்வர். ஏன்னா அவர் எப்போவுமே நல்லதைத்தான் சொல்லுவார். நேராக வந்த உடனே ராமரை பார்த்தோன்னே கண்டேன் கற்பினுக்கு அரசியை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டேன், பார்த்துட்டேன். ஏன்னா ராமர் அப்படியே பதச்சு போயிருக்காரு. பார்த்துட்டேன். அடுத்து ஒரு கேள்வி, அவங்க கற்போடு இருக்காங்களா இல்லையா, கற்பினுக்கு அரசியை சொன்ன உடனே ராமருக்கு ஓகே, நம்ம வீட்டுக்காரம்மா சேஃபாக இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, ராமாயணத்தில் அப்புறம் அந்த ராவண யுத்தம்லாம் நடக்குது. கடைசியில் ராவணன் வராரு. இந்த இடத்துல ராமர் பகைவனுக்கும் அருளுகிறார். என்ன, நிராயுத பாணியாக நிற்கிறார் ராவணன், கையில் எந்த ஆயுதமும் கிடையாது. இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே போய் என்னாச்சு, ராவணனை கொன்னுட்டாங்க. கொன்ன உடனேயே ராமர் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறாரு லட்சுமண்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, லட்சுமணா, ராவனை என்னதான் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்திருந்தாலும் சிறந்த நிர்வாகி, அந்த சிறந்த நிர்வாகிகிட்ட ஒரு நல்ல கருத்துக்களை கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி லட்சுமணன் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நேராக லட்சுமணன் என்ன பண்ணுறான், ராவனுடைய தலைமாட்டில் நின்றுக்கிட்டு, ராவணா நீ பெரிய சிறந்த நிர்வாகி, அம்மா எங்கள் அண்ணன் சொன்னார், உங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறார், அட மடப்பையில் நீ கேட்குற என் காலடியில் நின்று கேளு. ஏன்னா நான் இந்த இடத்துல நான் குரு, நீ சீடன். சீடனுக்கு எப்போவுமே என்ன வேணும், அடக்கம் வேணும். அடக்கம் இருந்தால் மட்டும்தான் அவன் நல்ல சீடனாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ லட்சுமணனுடைய அகங்காரம் குறையுது. நேராக காலையில் நின்றுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு, ராவணா எனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் யாருக்கும் சொல்லிடாதீங்க, நெருக்கமான உறவுகள்கிட்ட கூட. ஏன்னா பின்னாடி அந்த உறவே நமக்கு எதிரியாக மாறினாங்கன்னா நம்முடைய பலவீனம் நம்முடைய எதிரிக்கு போயிடும். ஏன்னா ராமனுடைய பலவீனம் விபீஷணனுக்கு தெரியும். விபீஷணனை ராமர்கிட்ட சொன்னதுனால தான் ராவணனை ராமரால் கொல்ல முடிஞ்சிச்சு. அதனால் உங்களுடைய, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் நெருங்கிய உறவுகள் கூட சொல்லாதீங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இது ராவணன் நமக்காக சொன்னது.
சரியா? இதே மாதிரி 2-3 விஷயங்கள்லாம் அப்புறம் ராவணன் வந்துட்டு லட்சுமணனுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா நேர நம்ம இதுக்கு அயோத்திக்கு வராங்க. அயோத்திக்கு வரும்போதே ராமர் வந்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு, ஆஞ்சநேயா, என்னுடைய தம்பி பரதன் வந்துட்டு கொஞ்சம் கோபக்காரன், நான் டயத்தை சொல்லியிருக்கேன் 14 வருஷம் முடிஞ்ச உடனே வந்துடுவேன்னு, கொஞ்சம் தாமதமானாலும் அந்த ஆள் சூசைட் பண்ணிக்கும்பா, நீ நேராக போய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆஞ்சநேயர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. நேராக வந்த உடனேயே அவர் சொன்ன வார்த்தை ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்னு என்ன அர்த்தம்? ராமனுக்கே வெற்றி. அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த ஒரே வார்த்தையில் மொத்த கதையும் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? பரதனுக்கு. நேராக போய் ஆஞ்சநேயர் அடுத்து வணங்கின ஒரு ஆள் யாருன்னா கைகேயி அம்மா. கைகேயி அம்மா தான் போய் வணங்குறாங்க. வணங்கினதுக்கப்புறம் தான் கைகேயி அம்மாவுடைய அந்த விஷயமே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. சரியா? இதுதான் ராமருடைய அந்த ராம பாதையோடைய சாராம்சம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ராமாயணத்தில்? ராமாயணத்தை வந்துட்டு சும்மா நம்ம அப்படியே வாய்ச்சி விட்டால் சரியாக வராது. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த கருத்துக்களை நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். ஒவ்வொரு விஷயத்தையும் யாரையும் நம்பக்கூடாது, எந்த ஒரு உளவு வேலை பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராமாயணத்திலிருந்து நமக்கு நிறையா கிடைக்கிது. சரியா? அடுத்து இப்போ நம்மெல்லாம் ஜோதிடர் ஆகிட்டோம், ஆமாம் தானே? ஒரு ஜோதிடருடைய பண்புகள் என்ன? ஒரு ஜோதிடர் பண்புகள் என்ன? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு கோபம் வரக்கூடாது. சரியா? ஏன்னா நமக்கு ஜாதகம் பார்க்க வரவங்க வந்துட்டு நிறையா விஷயங்கள் கேட்பாங்க, எக்கச்சக்கமாக கேட்பாங்க. கேட்கும்போது என்னையா இந்த மாதிரி கொஸ்டினாக நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க, அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ கோவப்படக்கூடாது, நாசுக்கா நயமாக சொல்லணும். அம்மா இது தேவையில்லை, ஐயா இந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோபத்தை வந்துட்டு ரொம்ப வெளிக்காட்டாமல் அதை விவேகமாக பயன்படுத்தணும். கோபத்தை எப்படி விவேகமாக பயன்படுத்துறது? நமக்கு பஞ்சபூத ராசிகளில் நெருப்பு ராசிகள்லாம் தெரியுமில்ல? மேச நெருப்பு, சிம்ம நெருப்பு, தனுசு நெருப்பு. நான் பாடத்துக்குள்ளே போகலை, ஏன்னா நீங்கள் நிறையா படிச்சுக்கிட்டு வரீங்க. சும்மா அது மேலோட்டமாக. இப்போ மேச நெருப்புன்னு வச்சுக்கோங்களேன், கட்டுக்கடங்காத நெருப்பு நம்ம சொல்லியிருக்கோமா? கட்டுக்கடங்காத நெருப்பு யார்கிட்ட இருக்கும்? சீருடை பணியாளர்கிட்ட இருக்கும், அதாவது மிலிட்ரி போலீஸ்கிட்ட இருக்கும். சரி, போலீஸ்கிட்ட அதாவது மிலிட்ரிகிட்ட கட்டுக்கடங்காத கோபம் இருந்தால் என்ன ஆகும்? அவங்க பார்த்தவங்களெல்லாம் சுட்டுருவாங்க. அப்போ அவங்க யாரை சுடணும்? எதிரிகளை மட்டும்தான் சுடணும். எதிரிகளை மட்டும்தான் சுடணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ யாரெல்லாம் மேசராசியோ அவங்கெல்லாம் தங்களுடைய கோபத்தை என்ன பண்ணணும்? விவேகமாக பயன்படுத்தணும். யார் எதிரியோ அவங்க மேலே மட்டும்தான் பயன்படுத்தணும். எல்லார் மேலேயும் பயன்படுத்தினா என்ன ஆகும்? அந்த கோபத்துக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். அடுத்து சிம்ம நெருப்புன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம நெருப்புனா என்ன? ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு. அப்படி தானே படிச்சிருக்கோம். கட்டுக்கோப்பான நெருப்பு யார்கிட்ட இருக்கும்? நிர்வாகிகிட்ட இருக்கும், ஒரு மன்னர்கிட்ட இருக்கும், ஒரு நிலத்தை ஆட்சி செய்கிறவங்கள்ட்ட இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்? தன் குடிமக்களை காப்பதற்காக அந்த கோபத்தை பயன்படுத்தணும். யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதானே? இந்த கோபத்தை எல்லா மக்களையும் காமிச்சா என்ன ஆகும்? அந்த ஆட்சியாளர் மேலே அவதூறு வந்துடும். சரியா? அடுத்து தனுசு நெருப்பு. தனுசு நெருப்புனா என்ன? விளக்கில் எரிகிற நெருப்பு தானே? யாருமே தலையாட்டலையே, ஆமாவா இல்லையா? அவங்க என்னது? குருவுடைய நெருப்பு என்ன பண்ணும்? தன்னுடைய மாணவர்கள் இருக்கக்கூடிய குறைகளை களைவதற்காக கண்டிப்பாக காமிக்கணும். சரியா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இது படிச்சிருக்கீங்களா? நம்ம பாட புத்தகத்தில் இருக்குது தெரியுமா? பாடப்புத்தகம் இருக்குது தெரியுமா? எந்த வால்யூமில் இருக்குது? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, 1வது வால்யூமு. ஆமாம் தானே? யாருமே சொல்லலை. மொத்தம் ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தார் ஜோதிடம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, புக்குனா நம்ம ஆசிரியர்கிட்ட வாங்கிட்டார். நேராக விஜயதசமி அன்னைக்கு போய் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அப்படியே புத்தகத்துக்கு மேலே பொட்டுனா வச்சு தீபாவளினா காமிச்சு சாமி கும்பிட்றாங்க. கும்பிட்ட உடனே அவர் நினைக்கிறார், எங்கள் ஆசிரியர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நான் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறேன், உங்களை தான் சொல்கிறேன், படிக்க போகிறேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்றாங்க, என்னங்க பொங்கல் ஆறப்போகுது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. பொங்கலா? சரி இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை அப்படியே வச்சுட்டு நேராக பொங்கல் சுண்டலும் சாப்பிட போயிட்டாங்க.
அந்த நேரம் பார்த்து நம்ம சரஸ்வதி படம் போட்டுட்டு இருக்காங்க. அதில் அப்போ தான் சிவாஜி ஐயா அம்மா அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. சொன்ன உடனே நம்மால் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயே உட்காண்டார். உட்காந்து இப்போ சுண்டலையும் பொங்கலையும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படத்தையும் பார்த்துட்டாரு. பொங்கலையும் சுண்டலையும் சாப்பிட்டா என்ன வரும், தூக்கம் வரும். தூங்கிட்டார். கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தில் நம்ம ஐயா பிரிண்ட் பண்ணும்போது ஒட்டியிருக்கும்ல, அதை கூட பிரிச்சிருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் புதுசாகவே இருக்கும். அடுத்த வகுப்பு மாணவர்களுக்கு கூட அதை அப்படியே கொடுத்துடலாம். பிரித்து படிக்கவே மாட்டாங்க. ஆமாம் தானே? படிச்சிருக்கீங்களா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரக்காரனா யார்? எந்த கிரகம் ஆத்திரம்? செவ்வாய். செவ்வாய் எங்கே உச்சம்? மகரத்தில். அங்கே எந்த கிரகம் நீசம்? குரு நீசம். குருவுக்கு இன்னொரு பேர் என்ன? புத்தி பூதம். அந்த இடத்து செவ்வாய் உச்சமாகிற இடத்துல புத்தி நீசம். சரியா? அடுத்து குரு எங்கே உச்சமாவார்? கடகத்தில். அங்கே யார் நீசம்? செவ்வாய் நீசம். புத்தி அதிகமாகும்போது கோபம் உங்களுக்கு வராது. சரி, குரு உச்சமாகிற இடத்துல சந்திரன் ஆட்சி. ஆமாம் தானே? இப்போது டீச்சர்ஸ்னால் எல்லாருமே தன்னுடைய மாணவர்களை எப்படி கூப்பிடுவாங்க? எப்படி கூப்பிடுவாங்க? ஏன் பசங்க, ஏன் குழந்தை, அப்படி தானே கூப்பிடுவாங்க. ஏன் பசங்க நல்லா படிக்கிறாங்க, ஏன் குழந்தை நல்லா படிக்கிறாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. என்ன காரணம் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அந்த இடம் யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. சந்திரனா யார்? தாய்க்காரகர். தாய் தன் குழந்தைகளை பார்க்குற மாதிரி எல்லா குருவும் எங்களுக்கு நீங்கள் எல்லாம் குழந்தைகள் தான். சரியா? நீங்கள்லாம் ஞான குழந்தைகள். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய அறிவு விசாலமாகும். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஆமாம் தானே? நீங்கள் நான் பதில் சொன்னால் தான் நான் நல்ல ஆசிரியர். இல்லைப்பா நீ என்ன கேள்வி கேட்ட, நான் அடுத்த வாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் நல்ல ஆசிரியர் கிடையாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் தன் குழந்தை, என் குழந்தை கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணணும், உங்களுக்குரிய அந்த பதிலை நான் சொல்லி ஆகணும். அதனால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஞான குழந்தைகள், எங்களுக்கு ஞானத்தை விரிவாக்கம் தரக்கூடிய குழந்தைகள். சரியா? சரி, இதோட என்னுடைய இந்த சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.